இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாளை மறைமாவட்டமானது மகிழ்வு கொள்கின்றது. பாளை மறைமாவட்டத்தை சார்ந்த ஒருவர் சேசு சபையில் இணைந்து வட இந்தியாவில் உள்ள தும்கா ராய்காஞ்ச் என்ற இயேசு சபையினுடைய மறை மாநிலத்திற்கு குருவாக தன்னையே அர்ப்பணிக்கின்றார். எனவே மறை மாவட்டமானது மகிழ்கின்றது. நானும் பெருமை கொள்ளுகின்றேன். பல நேரங்களில் இந்த அலவந்தாம் குளத்திற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றினாலும் 1000 என்ற நிலையில் முதலாக நம் பங்கிற்கு வந்து, அதுவும் குறிப்பாக இந்த குருப்பட்ட விழாவிலே கலந்து கொண்டு அவரை குருப்பட்டம் கொடுப்பதிலே நான் பெருமை கொள்ளுகின்றேன். நான் சிந்தித்து பார்க்கின்றேன், ஆலவந்தாம் குளம் பெருமை வாய்ந்த பங்காக இருக்கின்றது. இறை அழைத்தலின் புண்ணிய பூமியாக இருக்கின்றது. இங்கு ஏற்கனவே 10 குருக்கள் இருக்கின்றார்கள். இன்று 11வது குருவாக இளைஞர் ஒருவர் குருத்துவ நிலைக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். இந்த 10-11 குருக்களையும் நாம் எண்ணி பார்ப்போமே என்றால் எல்லோருமே துறவர குருக்களாகவே இருக்கின்றார்கள். இயேசு சபைக்கு 6 குருக்கள், இறைவார்த்தை சபைக்கு 1 குரு, கப்பூச்சின் சபைக்கு 2 குருக்கள், ரொசேரியன் சபைக்கு 1 குருவானவர், மறைமாவட்டம் கோயம்புத்தூர் மறைமாவட்டத்திற்கு 1 குருவானவர் என்று 11 குருக்கள் இருக்கின்றார்கள். சேசு சபைக்கு குறிப்பாக அருள் தந்தை மரியநாதன் இந்த இறை அழைத்தலை ஆரம்பித்து வைக்க இந்த மண்ணிலே, இந்த தல திருச்சபையிலே அவரை தொடர்ந்து பலர் அவரை பின்பற்றி குருக்களாக தன்னையே அர்ப்பணித்து, ஒருவேளை மரியநாதன் எனது நண்பர் தான், குருமடத்தில் சேருவதற்கு முன்னதாக நாங்கள் சேர்ந்து படித்தோம். ஆமாம், ஒருவேளை அவர் இந்த சேசு சபையில் சேர்ந்ததால் என்னவோ பின் வருகின்ற எல்லா இளைஞர்களையும் சேசு சபைக்கே அழைத்து சென்றிருக்கிறார். தந்தை ராபினாக இருக்கலாம், தந்தை PS அண்டனியாக இருக்கலாம், தந்தை ஜான் மைக்கேலாக இருக்கலாம், தந்தை வர்கீஸ் அண்டனியாக இருக்கலாம், இன்று பட்டம் பெறுகின்ற ஜூலியனாக இருக்கலாம். ஆக 6 குருக்களை அந்த சபைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார். கப்பூச்சின் சபையை எடுத்துக்கொள்வோமே என்றால் 2 பேருமே எனக்கு பரிச்சயமானவர்கள் தான். அண்டனிராஜ் என்ற ஒரு குருவானவர் நேற்று தான் சந்தித்தேன். திருச்சபை பூண்டியிலே சொன்னார், நானும் உங்கள் மறைமாவட்டத்தை சார்ந்தவன் தான் சேசு சபையில் இருக்கிறேன் என்று, கப்பூச்சின் சபையில் இருக்கிறேன் என்று சொன்னார். மரிய அந்தோணி என்னுடைய மாணவர், பெங்களூரிலே எனக்கு மாணவராக இருந்தார். அடுத்து இறைவார்த்தை சபை தந்தை அந்தோணி சாமி, ரொசாரியன் சபையை சார்ந்த தந்தை ரமேஷ், இந்த 10 குருக்கள் துறவர குருக்கள் இருந்து ஒரு தந்தை தனசேகரன் கோயம்புத்தூர் மறை மாவட்டத்திற்காக குருவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அருள் சகோதரர்கள் 2 அருள் சகோதரர்கள், திரு இருதய சபையை சார்ந்த 2 அருள் சகோதரர்கள், சகோதரர் சுந்தர், சகோதரர் ஜெயக்குமார் என்று 2 சகோதரர்கள் அந்த திரு இருதய சபையிலே தங்களை துறவர வாழ்வுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அது போக 37 அருள் சகோதரிகள், நமது புதிய குருவினுடைய சகோதரியாகிய ஸ்டெல்லா உட்பட 37 அருள் சகோதரிகள் இந்த மண்ணிலிருந்து, இந்த பங்கிலிருந்து தங்களையே அர்ப்பண வாழ்வுக்கு தங்களையே அர்ப்பணித்து இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. 11 குருக்கள், 2 அருள் சகோதரர்கள், 37 அருள் சகோதரிகள். இதோடு மட்டுமல்ல, இன்னும் வரலாறு தொடர்கிறது. இன்னும் இந்த அர்ப்பண வாழ்விலே இளம் பெண்கள் பலர் தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதோடு போக சேசு சபைக்கென்று 2 பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கப்பூச்சின் சபைக்கு என்று ஒருவர் படித்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது எனக்கு மனசுல ஒரு சின்ன நெருடல். இவ்வளவு அழைத்தல், சந்தோஷம், மகிழ்ச்சின்னு சொல்லும்போது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்துக்கென்று யாரும் இல்லையே என்ற ஒரு நெருடல் எனக்கு இருந்தது. அப்பதான் சொன்னாங்க, கவலைப்படாதங்க, நமக்கும் இப்போ ஒருவர் சேர்ந்திருக்கிறார், கல்லூரி படிப்புல ஒரு இப்பதான் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு. அதை கேட்க போது ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். ஆனால் உண்மையிலே பாராட்ட வேண்டும், நீங்கள் குருக்களை பல சபைக்கு அனுப்புவதன் வழியாக, பல மறை மாவட்டத்திற்கு அனுப்புவதன் வழியாக நாம் பார்க்கிறோம். நாம் கத்தோலிக்க திருச்சபைகள் என்று சொல்லுகின்ற போது கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள். கத்தோலிக்க திரு அவை என்பது என்ன? அகில உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் யாரெல்லாம் இயேசுவில் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களோ அந்த மக்கள் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் சரி, எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே மக்கள், ஒரே கடவுளுடைய பிள்ளைகள், ஒரே திருச்சபையின் மக்கள்.
அப்படி இருக்கின்ற போது அந்த திருச்சபையை வளர்த்தெடுக்க, அந்த திருச்சபை வளர ஒவ்வொருவரும் பங்களிக்க வேண்டும். அந்த நிலையில் தல திருச்சபையை உள்பட நீங்கள் பல பல சபைகளுக்கும் மறைமாவட்டத்திற்கும் அனுப்பும் போது உண்மையிலேயே அகில உலக திருச்சபையின் மீது நம் பங்கு ஆர்வம் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. அருள் தந்தைகளை வாழ்த்துவதோடு இன்று குருப்பட்டம் பெறுகின்ற தந்தை ஆரோக்கிய ஜூலியன் சேஸ் அவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். அதே வேளையிலே அவருடைய பெற்றோர்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். நல்ல ஒரு இளைஞனை சபைக்கு கொடுத்திருக்கின்றார்கள், திருச்சபை கொடுத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவங்க அம்மா விண்ணகத்திலிருந்து நம்மை விட மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரிலே பிரசன்னத்திலே முகமுகமாக ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் நம்மை விட மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அந்த நிலையில் அந்த குடும்பத்தை பாராட்டுவதோடு இவர் அழைத்திருக்கின்ற அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்று சிந்தித்து பார்த்து அந்த அழைப்பின் மேன்மைக்கு ஏற்ப இவர் வாழவும், அந்த அழைப்பின் வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்க நாம் முயற்சி எடுக்கவும் வேண்டிய அருளுக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இன்று நம் சகோதரர் ஆரோக்கிய ஜூலியன் சேசு ஒடுக்கப்பட்டோரின் நல்லாயனாய் என்ற குறிக்கோளோடு குருத்துவ பணியை ஏற்க வந்திருக்கின்றார். ஒடுக்கப்பட்டோரின் நல்லாயன் என்று தனது மோட்டோவாக எடுத்துக்கொண்டு குருத்துவ வாழ்வுக்கு தன்னையே அர்ப்பணிக்க வந்திருக்கின்றார். இவர் ஏற்கனவே ஒரு துறவரத்தார். ஏற்கனவே சேசு சபையில் தன்னையே இணைத்து இறுதி வார்த்தைப்பாடை கொடுத்திருக்கிறார். இறுதி வார்த்தைப்பாடை கொடுத்ததின் வழியாக அந்த சபையினுடைய முழு உறுப்பினராக மாறி இருக்கிறார். அந்த முழு உறுப்பினராக மாறி இருக்கின்ற அவர் இன்று குருப்பட்டம் பெறுவதின் வழியாக குருத்துவத்துக்குள் நுழைகிறார். நாம் கத்தோலிக்க திருச்சபை எடுத்து பார்ப்போமே என்றால் திருச்சபையிலே 2 நிலையான மக்கள் இருக்கின்றார்கள். ஒன்று குருத்துவம், ஒன்று பொதுநிலையினர். இந்த துறவரத்தார் எங்கு வருகிறார்கள்? துறவரத்தார் என்பவர்கள் குருத்துவத்தில் இருந்தும் பொது நிலையிலும் இருந்தும் ஒரு சிலர் இயேசுவை இதயத்தோடு, பிளவுபடாத இதயத்தோடு இயேசுவை முழுமையாக பற்றி கொண்டு இயேசுவை முழுமையாக பின்பற்றி விண்ணரசு இந்த சமூகத்தில் இருக்கிறது என்பதை காட்டிக்கொண்டு வாழுகின்றவர்கள் தான் துறவரத்தார்கள் என்று திருச்சபையானது நமக்கு போதிக்கின்றது. அந்த நிலையில் பார்க்கின்ற போது தனது அர்ப்பணத்தின் வழியாக இவர் துறவர வாழ்வுக்குள் முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார். அந்த துறவர வாழ்வுக்குள் முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற அவர் இயேசுவை நான் பிளவுபடாத இதயத்தோடு பின்பற்றுவேன், இயேசுவினுடைய நற்செய்திக்கு ஏற்றபடி வாழ்வேன், இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிப்பேன், இயேசுவினுடைய அந்த தெய்வீக உலகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, நாம் இறந்து கடவுளோடு எப்படி வாழ இருக்கின்றோமோ அந்த உயிர்த்த வாழ்வையும் இந்த உலகத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்ற துறவரத்தாருடைய குழுவில் இவரும் ஏற்கனவே இணைந்திருக்கின்றார். அந்த நிலையில் இன்று குருத்துவ நிலைக்குள் வருகின்றார். இந்த குருத்துவ நிலைக்குள் வரும் பொழுது அவர் எதை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்க்கின்ற போது, இவர் கடவுளால் அர்ப்பணிக்கப்பட்ட பொழுது இறை மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இறை மக்களிடமிருந்து அந்த துறவரத்தார் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இயேசுனுடைய குருவாக கடவுளுக்கு பிரதிநிதியாக இந்த உலகத்திற்கு வருகிறார். நாம் பார்ப்பது போல இறைவாக்கினர் இறைமையாஸ் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்வது போல, என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுவது போல, நம்மை வழிநடத்த, இறை மக்களாகிய நம்மை வழிநடத்த ஆண்டவர் ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த தேர்ந்தெடுத்தலுக்கு செவிசாய்த்து, தேர்ந்தெடுத்தலுக்கு ஆம் சொல்லி இவர் இந்த குருத்துவ பணியை இன்று ஏற்க வந்திருக்கின்றார். அப்படி என்றால் இவர் இன்று எடுத்திருக்கின்ற இந்த பணியானது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடையாக இருக்கின்றது. கொடை என்று சொல்லுகின்ற போது, குருக்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, குருவாக மாறுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. யாருமே சொல்ல முடியாது எனக்கு திறமை இருக்கு, எனக்கு எல்லா வசதியும் இருக்கு, நான் குருவாக மாறலாம் என்று யாருமே சொல்ல முடியாது. அது ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு இறை கொடையாக இருக்கின்றது. அந்த இறை கொடையாக கடவுள், நாம் மார்க்கு நற்செய்தியில் வாசிப்பது போல, எப்படி இந்த கொடையை கொடுக்கின்றார், எந்த அடிப்படையில் கொடுக்கின்றார்? எந்த அடிப்படையும் கிடையாது. அவர் தான் விரும்பியவர்களை தேர்ந்தெடுத்தார். அவர் யாரை விரும்புகிறாரோ அவர் தேர்ந்தெடுக்கின்றார். நம்முடைய திறமைகளுக்காக அல்ல, நம்முடைய அறிவுக்காக அல்ல, அவர் விரும்புகிறவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது அவர் இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், நம்முடைய ஆரோக்கிய ஜூலியன் சேசுவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால்,
ஆண்டவர் அவருக்கு அந்த கொடையை கொடுக்கின்றார். அந்த கொடை இறை அழைத்தல், அந்த குருத்துவம் என்ற கொடையை கொடுக்கின்ற போது, கொடை என்று சொல்லுகின்ற போது, கொடையை பெறுகிறவர்கள் கொடையை கொடுத்தவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்போது நாம் கொடையை பெற்றுக்கொண்டோமோ அந்த கொடையை முழுமையாக வாழ முடியும் என்றால், எப்போது கொடுத்தவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமோ, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றோமோ, அப்போது அது நிறைவு செய்ய முடியும். அப்படி என்றால் கொடையை பெற்றுக்கொண்ட பின் நாம் அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்றால், நமது வாழ்வு கொடையை கொடுத்தவருடைய அழைத்தவரை மையப்படுத்தி நமது வாழ்வு அமைய வேண்டும். அப்படி என்றால் அழைப்பு பெற்றவர்கள் அழைத்தவராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அவருடைய வாழ்வு, அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய பணிக்கிறார் என்று அவரை சுற்றியே அர்ப்பணித்து வாழுவோமே என்றால் அந்த வாழ்வு முழுமையான கொடையை மக்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி கொடை நிறைவோடு கடவுளுக்கு தம்மை அர்ப்பணிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தோமே என்றால் தன் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது. என் மீது இருக்கின்ற திறமைகள், என் மீது இருக்கின்ற அறிவு, என் மீது இருக்கின்ற அனுபவம், இவைகளெல்லாம் ஒன்றுமே அல்ல. இன்று குருப்பட்டை பெறும்போது நாம் கடவுளை மையப்படுத்தி இருக்கிறோம், சந்தேகமே கிடையாது. ஆனால் இறுதி வரைக்கும் இந்த வாழ்வானது, எப்போதும் அந்த குருத்துவ வாழ்வானது அழைத்தவரை மையப்படுத்தியே இருக்க வேண்டும். சில வேளைகள் நம்ம என்ன செய்கிறோம், வளர்ந்த பிறகு நாட்கள் செல்ல செல்ல அனுபவம் பெற்றவர்களாக கைதேர்ந்தவர்களாக வரும்போது சில வேளைகளில் யார் அழைத்தாரோ அவரை மறந்துவிட்டு நம்மை மையப்படுத்தி என்னால் செய்ய முடியும் என்ற நிலைக்கு செல்லும் பொழுது நாம் உண்மையிலேயே இந்த கொடையை முழுமையாக வாழக்கூடிய மக்களாக இல்லாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்தால்தான் நீங்கள் வீண் பெருமை கொள்ள மாட்டீர்கள், தற்பெருமை கொள்ள மாட்டீர்கள், தன்னிறைவு அடைய மாட்டீர்கள் என்று அழகாக கூறுகிறார். அதோடு மட்டுமல்ல, எந்த குருவானவர் எந்த சூழ்நிலையாவது எல்லாவற்றிற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது, எதையும் என்னால் செய்ய முடியும் என்று சொன்னாரே என்றால் அவர் குருத்துவத்தை பற்றி தள்ளி சென்று கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் என்று நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் அழைக்கப்பட்ட வாழ்வு, ஆண்டவரை மையப்படுத்தி ஆரம்பிக்கின்ற இந்த வாழ்வு எப்போதும் ஆண்டவரை மையப்படுத்தி ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவர் அழைக்கின்றார். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் அழைக்கின்றார். அழைத்து என்ன சொல்லுகின்றார், என் மக்களுக்கு விடுதலை கொடுக்க நான் உன்னை அழைக்கின்றேன். ஆம், விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கடவுள் அழைப்பை கொடுக்கின்றார். அழைப்பை கொடுப்பது எப்போதுமே மக்களை சார்ந்ததாகவே இருக்கிறது. யாரும் அழைப்பு பெறுவது அவர்களுக்காக அல்ல, தன்னுடைய நிலையை உயர்த்துவதற்கோ தன்னுடைய பெருமைக்காகவோ யாருமே அழைக்கப்படுவதில்லை. அது எந்த அழைப்பாக இருந்தாலும் சரி, எந்த நிலையாக இருந்தாலும் சரி, அழைக்கப்படுபவர்கள் மக்களுக்காக, மக்களுடைய வாழ்க்கைக்காக. அப்படி இருக்கின்ற போது அழைக்கப்பட்டவர்கள் தன்னலம் துறந்து மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ வேண்டும். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே ஆண்டவர் மோயிசனை அழைக்கின்றார். அழைக்கும் போது இவர் என்ன சொல்லுகின்றார், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கும் நான் உங்களை அழைக்கிறேன் என்று கடவுள் அவரிடம் சொன்னபோது மோயிசன் என்ன சொல்லுகிறார், பார்வோனிடமிருந்து செல்வதற்கும் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார், எனக்கு என்ன வந்துச்சு, இந்த மக்களை நானா பெற்றெடுத்தேன், இந்த மக்களை வழிநடத்த என்னை அழைக்கிறீரே, நான் யார், எனக்கு என்ன இருக்குது என்று கேட்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழைக்கிறேன். உனக்கு ஒன்று உறவு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு இது தேவையற்றதாக இருக்கலாம், நான் விரும்புகிறேன், இந்த மக்களை மீட்க நான் விரும்புகிறேன், இந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அவருடைய தேனும் பாலும் பொழியும் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்து செல்ல நான் விரும்புகிறேன், உன்னை கருவியாக பயன்படுத்த விரும்புகிறேன். எனவே நீ என் பின் செல், சொன்ன காரியத்தை செய், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். இதையே இன்று வாசிக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்தில் கூட புனித பேதுரு என்ன சொல்லுகின்றார், திருச்சபையிலே தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறுகிறார். என்ன கூறுகிறார், உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள், கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்போடு மேற்பார்வை செய்யுங்கள், ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல், ஊதியம் என்று சொல்லுகின்ற போது நாம் சம்பளம் என்று சொல்லலாம். இது சம்பளம் மட்டுமல்ல, ஊதியம் என்று சொல்லுகின்ற போது தன்னலம்,
எனக்கு பெருமை, எனக்கு மகிமை, எனக்கு உயர்வு, எனக்கு லாபம், என்ன செய்வது, எனக்கு இதில் நான் இதை செய்கிறேன் என்றால் எனக்கு என்ன கிடைக்கும், என்னது எனக்கு என்று என்னை மையப்படுத்தாமல், தன்னை மையப்படுத்தாமல், ஊதியத்தை மையப்படுத்தாமல், என்ன லாபம் என்று கருதாமல், என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை மனதில் கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ப ஆண்டவர் விரும்புவதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த இறை மக்களுடைய தலைமைத்துவத்திற்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து பேதுரு கூறுகின்றார். இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நல்லாயன் நானே. அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவர். அப்படின்னா அந்த ஆயர்களுக்கு மத்தியிலே, அந்த ஆயனுக்கு மத்தியிலே நல்ல ஆயனும் உண்டு, கூலிக்காக வேலை பார்க்கிற ஆயனும் உண்டு. ஆயனுடைய அந்த அழைப்பை பெற்றிருக்கின்ற, மக்களை வழிநடத்துதலுக்காக பெற்றிருக்கின்ற அந்த அழைப்பில் நான் நல்ல ஆயனாக இருக்கின்றேனா அல்லது கூலிக்கு உழைப்பவனாக இருக்கின்றேனா? கூலிக்கு உழைப்பவன் என்பது எனது லாபம், எனது பெருமை, எனக்கு இதில் என்ன கிடைக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தன்னையே மையப்படுத்தி இருக்கின்றவர்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஓடி போவர். ஏன்னா மக்கள் மேல் அக்கறை இல்லை. எந்த மக்களுக்காக, எந்த மந்தைக்காக அனுப்பப்பட்டாரோ அந்த மந்தைகளை மையப்படுத்தாமல் தன்னை மையப்படுத்தும் போது, தனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது துன்பத்தை கண்டு ஓடிப்போவராக, பயந்து விடுவோராக இருக்கின்றார். ஆனால் கடவுளுடைய அழைப்பை பெற்றிருக்கின்ற அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் நல்ல ஆயனாக இருக்கிறேன், நான் நல்ல ஆயனாக இருக்கிறேன். நான் நல்ல ஆயனாக இருப்பது போல அந்த அழைப்பு பணிக்கு உங்களை நான் அழைத்திருக்கிறேன் என்று அவர் கூறுகின்றார். இந்த நல்ல ஆயனை உட்படுத்தி தான் நமது புதிய குருவும் ஒடுக்கப்பட்டோரின் நல்ல ஆயனாய் என்ற குறிக்கோளோடு தனது பணியை ஆரம்பிக்கின்றார். அப்படி என்றால் இந்த நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லுகின்றார்? என் மந்தைகளை எனக்கு தெரியும், என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகளும் என்னை அறியும், என் ஆடுகளுக்காக நான் உயிரை கொடுப்பேன், என் ஆடுகள் வாழ்வு பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகளுக்காக எனது உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லி உயிரையும் கொடுத்த அந்த நல்ல ஆயனை பின்பற்றி இவரும் ஒரு நல்ல ஆயனாக இந்த வாழ்வுக்குள் நுழைகின்றார். ஆம் அன்பர்களே, துறவற வாழ்வு அல்லது குருத்துவ வாழ்வு என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட வாழ்வாக இருக்கின்ற போது அந்த வாழ்வு ஆண்டவரை மையப்படுத்தி அவர் விரும்புகின்ற நல்ல ஆயனாக வாழ்க்கையில் நுழைகின்ற போது பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, சந்தேகமே கிடையாது. இதைத்தான் நமது திருத்தந்தை அவர்களும் இளம் குருக்களுக்கு சொன்ன அறிவுரை 2013ஆம் ஆண்டு கொடுத்த 2018ஆம் ஆண்டு கொடுத்த அந்த அறிவுரையில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய வாழ்வினுடைய வெற்றியை நீங்கள் இந்த வாழ்க்கையில் பெறுகின்ற வெற்றியை வைத்து கணிக்காதீர்கள். நான் ஒரு பணி செய்கின்றேன், இந்த பணியில் எந்த அளவுக்கு எனக்கு வெற்றி வருகிறது என்று இந்த வெற்றியை வைத்து கணிக்காதீர்கள். ஏனெனில் இது உலக பார்வையில் கொடுக்கப்படுகின்ற கணிப்பு. ஆனால் உங்களுடைய வாழ்வின் கணிப்பு ஆண்டவருடைய பார்வையில் இருக்க வேண்டும். எது உலகில் வெற்றியாக தெரிகிறதோ அது ஆண்டவருடைய பார்வையில் சாதாரணதாக இருக்கலாம். இந்த உலகில் எது தோல்வியாக இருக்கிறதோ அது ஆண்டவருடைய பார்வையில் வெற்றியாக இருக்கலாம். அப்படி என்றால் கடவுள் என்ன விரும்புகின்றார்? அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? யோசித்து பாருங்கள். இயேசு சிலுவையில் தொங்கும் போது, இயேசுவில் இந்த சிலுவையிலே மரிக்கும் போது உலக பார்வையிலே அது தோல்வி, உலக கண்ணோட்டத்திலே சிலுவையிலே மரிப்பது என்பது தோல்வி. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அதுதான் வெற்றி. அந்த சிலுவை தான் உயிர்ப்பை கொடுத்தது, அந்த மரணம் தான் மீட்பராக இவரை மாற்றியது என்று கூறி இந்த உலக கண்ணோட்டத்தின்படி அல்ல, மாறாக நமது வாழ்வின் கணிப்புகள் ஆண்டவரை மையப்படுத்தியதாக ஆண்டவருடைய பார்வையில் பார்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அப்படி ஆண்டவருடைய பார்வையில் பார்க்கப்பட வேண்டும் என்றால் குருக்கள் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எடுத்ததெல்லாம் நினைத்தபடி அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப விரும்புவது போல் நடக்காது. ஆனால் கடவுள் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும், சகிப்பு தன்மை வேண்டும். அதே வேளையில் எனக்கும் ஒரு லிமிட்டட்னஸ் அல்லது எனக்கும் அந்த பலவீனம் உண்டு என்பதையும் ஒவ்வொரு குருவானவரும் உணர வேண்டும் என்றும் அவர் பணிக்கின்றார். இந்த தன்னிடம் இருக்கின்ற பலவீனத்தை அவர் உணரும் போது கடவுளுடைய மன்னிப்பை தேடுகிறார். கடவுளுடைய மன்னிப்பை பெறுகின்ற போது இந்த மக்களுக்கு மன்னிப்பை
தேடி கொடுப்பவராக அவர் மாறுகின்றார். தன்னையே அவர் முன்னிலைப்படுத்தி எல்லாம் தெரியும் என்று செல்லுகின்ற போது அவர் மக்களையும் மறந்துவிட வாய்ப்பு இருக்கு, செய்கின்ற பணியிலிருந்து தள்ளிவிடவும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகின்றார். அப்படி என்றால் குருத்துவ வாழ்வில் வெற்றி என்பது கடவுளுடைய பார்வையில் இருக்கின்றது. அந்த வெற்றி என்பது ஆண்டவரால் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த ஒடுக்கப்பட்டோரின் நல்ல ஆயனாய் என்ற குறிக்கோளோடு குருத்துவத்தை ஏற்க இருக்கின்ற நமது அருள் சகோதரர் எப்படி சொல்லுகின்றார்? நல்ல ஆயன் என்று, நான் நல்ல ஆயன் என்று மட்டும் எடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்றார் ஒடுக்கப்பட்டோரின் நல்ல ஆயன். ஒடுக்கப்பட்டோரின் நல்ல ஆயன் என்று சொல்லுகின்ற போது ஒடுக்கப்பட்ட மக்களை தேடி செல்ல வேண்டும், ஒடுக்கப்பட்டோர் பெறுகின்ற அனுபவத்தை பெற வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மத்தியிலே வாழ வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்வின் தரத்தை புரிந்து கொண்டு அதை எப்படி உயர்த்துவது, எந்த நிலைக்கு கொண்டு வருவது என்று ஆண்டவருடைய பார்வையில் சிந்தித்து தன்னை அர்ப்பணிப்பாரே என்றால் அது ஒரு நிறைவான வாழ்வுக்கு எடுத்து செல்லும். அந்த நிலை சவால் நிறைந்ததுதான், கடினமானதுதான். அந்த நிலையில் நாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித அவிலா தெரசம்மாள் கூறுகிறார். அவிலா தெரசம்மாள் என்ன சொல்லுகிறார்? கடவுள் உங்களுடைய உள்ளத்திலே இருப்பாரே என்றால் நீங்கள் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை பெறுகிறீர்கள். கடவுள் உங்களுடைய உள்ளத்திலே இருப்பாரே என்றால் நீங்கள் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை பெறுகிறீர்கள். கடவுள் இயேசு உங்களுடைய நண்பனாக, உங்களுடைய அன்பான வழிகாட்டியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய உதவியையும் வலிமையையும் நீங்கள் பெற முடியும். ஆண்டவருடைய வலிமையும் உதவியும் கேடயமாக உங்களுக்கு மாறும் போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை விட்டு போவதில்லை. அவர் தன்னுடைய அன்பிலே நம்பிக்கை உள்ளவராக, உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று அவிலா தெரசம்மாள் கூறுகின்றார். ஆம் அன்பர்களே, இன்று குருத்துவ திருநிலைப்பாடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே குருக்களுக்காக நாம் மன்றாடுவோம். குருக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். ஏனெனில் குருக்கள் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில், மக்களுடைய மத்தியில் மக்களுக்காக பணிபுரிகின்ற வேளையிலே அந்த குருக்களுக்காக ஜெபிக்க, அந்த குருக்களுக்கு உடனிருக்க, அந்த குருக்களுடைய பணிகளை மேன்மைப்படுத்த நம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? நான் நல்ல ஆயன், எனது ஆடுகளை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அதோடு நிறுத்தவில்லை, இன்னொன்றும் சொல்லுகின்றார், எனது ஆடுகளும் என்னை அறியும். நான் ஆடுகளை அறிவேன், எனது ஆடுகளும் என்னை அறியும் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் குருக்கள் உங்களுடைய மத்தியில் பணிபுரிகின்ற போது அவர்கள் உங்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், நீங்களும் அவர்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் அவர்களை அறிந்தவர்களாக இருப்பதனால் என்ன? அவரும் நம்மை போல ஒரு மனிதர், ஆனால் அதே வேளையிலே இறை அருள் பெற்ற குருத்துவத்தை பெற்றிருப்பதால் அவர் கடவுளிடம் ஜெபிப்பதற்கு, பலி ஒப்பு கொடுப்பதற்கு, திருவருள் சாதனங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் அதிகாரம் பெற்றவராக, அருள் பெற்றவராக இருக்கின்றார். அந்த நிலைக்கு ஏற்ப அவர் புனித வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் உணர்வு உண்டு. அவர்களும் கைவிடப்பட்ட நிலையை உணரும் போது, தோல்விகளை சந்தித்து மனம் தடுமாறும் போது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களை உற்சாகப்படுத்தி, நீங்கள் பெற்றிருக்கின்ற அழைப்பின் மேன்மையை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் வாழுவோமே என்றால், அப்போது இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற சொன்ன எனது ஆடுகள் என்னை அறியும் என்று சொன்னது போல நீங்களும் உங்களுக்கு பணிபுரிகின்ற எந்த குருக்களையும் அறிகின்ற போது அங்கு குருவும் மக்களும் இணைந்த ஒரு நல்ல திரு அவையை உருவாக்குகின்றோம். இந்த திரு அவை அகில உலக திரு அவைக்கும் திறந்த திரு அவையாக எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே அன்பு மக்களே, உண்மையிலே நாம் கொடுத்து வச்சவர்கள் இன்று நம்முடைய மத்தியிலே நமக்கு சொந்தக்காரர், நம் மண்ணின் மைந்தர் ஒரு குருவாக வருகின்றார். அவர் எந்த மண்ணில் உழைத்தாலும் சரி, எந்த மக்களுக்காக அவர் பாடுபட்டாலும் சரி, அவர் நமக்காக ஜெபிப்பார். ஏனெனில் அவர் எங்கு இருந்து சென்றார் என்ற அந்த வேறு ரூட் என்று சொல்கின்ற அந்த வேரை மறந்துவிட மாட்டார். அந்த நிலையில் நமக்காக ஜெபிக்க குருக்களுடைய எண்ணிக்கை நமது பங்கிலே அதிகமாகி கொண்டிருக்கிற மனநிலையோடு குருக்களுக்காக ஜெபிப்போம், குருக்களுடைய பணியிலே பங்கு பெறுவோம். குருக்களும் ஆண்டவர் விரும்புகின்ற அந்த அழைத்தலில் நிலைத்து நின்று ஆண்டவர் விரும்புகின்ற பணியை செய்து கனியை கொடுக்கிறவர்களாக வாழட்டும். ஒருவருக்காக ஜெபிப்போம். இணைந்து ஆண்டவர் விரும்புகின்ற நல் ஆட்சியை நமது மக்களுடைய மத்தியிலே மலரச் செய்வோம். ஆமென்.